வெயிட்டிங் ஃபார் த டீ. ஷூட்டுக்கு வந்து இப்படி ஷூட்டே எடுக்காம இருக்கிறாள் நாங்க தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு பண்ணிட்டேன். ஒரு நல்ல கடையா பார்த்து டீ வாங்கிட்டாருன்னு சொன்னா அவன் உன் கடையில வாங்கிருக்கான். மேக்ஸிமம் வீடியோ கூட எடுக்க முடியாது. இதுக்காண்டியே தச்சுதா கடை ஃபுல்லா ட்ரெஸ்ஸா தொங்குது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வாவ் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. இப்போ வந்து நம்ம குமுளியில் ஷூட் முடிச்சுட்டு செகண்ட் ஷூட்காக நம்ம வந்து முல்லை பெரியார் டேம் கிட்ட போகிறோம். பருந்தாம்பாறையா பருந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார் ஏரியாவில் வந்து இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டீம் வந்து அங்கே ஆற்றுல இறங்கி ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படியே பாருங்கள் என்ன நடக்குது இங்கே. மாடல்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க, இங்கே கேமரா வந்துருச்சுன்னு. டிஜிட்டல் டீம் சிரிக்குது, ஒன்றும் முடியல. இங்கே அழகு நல்லபடியாக கிளைமேட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு. வந்து தட்டும் கரண்டியோடு நிற்கிறேன், தெரியுதுங்களா? காரு பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். தட்டும் கரண்டியோடு ஏன் நிற்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே அவுடோர்ஸ்லாம் போகும்போது வீட்டிலே நம்மளே சமைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா புளியோதரை நானே செஞ்சது, தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய், முருங்காய்லாம் போட்டால் புளி கூட்டு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அல்டிமேட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்க, அப்போ தான் கிடைக்கும். இல்லை ஒரு 4 ஜீவன் உசுரை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு. எஸ், உருளைக்கிழங்கு. வாவ். யாராச்சும் இப்படிலாம் வெளியில் அவுடோர்லாம் போகிறீங்க, ஷூட்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் யாராச்சும் இருந்தால் சமைச்சு வாங்கிட்டு போயிருங்க. ஆனால் இது நான் சமைச்சது தான். எப்படி இருக்குது? முருங்கை வர மாட்டுதுரா. எஸ், மாங்காலாம் வருது. This is my plate. அப்படி இருக்கு. பாய். அங்க ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கு, போய் உட்காந்துக்கலாம். அல்டிமேட். வந்தேன்னா ஒரு வாய் தருவேன். பாத்தீங்களா? சொல்லல யாரையா வந்து டேய் புல்வாலி ஒரு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கொண்டு ஒரு வாய் வாய் போடா. 1 2 3 4 1 2 3 4 போதும். அதே டீ செடி பார்த்துருப்பீங்க. எஸ், இதுதான் டீயோட செடி. இது வந்து அதோட ஃப்ளாரு, தெரியுதுங்களா? இதில் வந்து காய் இருந்துச்சு, ஒரு 2 இடத்துல பார்த்தேன். இதுதான் டீ செடியோட காய். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஓடு மாதிரி. உள்ளே நொங்கு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இளம் காயாக இருந்துச்சுன்னா நொங்கு மாதிரி இருக்கும். இப்போ இது தேங்காய் மாதிரி ஆயிடுச்சு. அந்த காய் இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் டீ செடியோட காய். சொன்னேன்ல இளநி மாதிரி இருக்கும்னு, நொங்கு மாதிரி. எஸ், இந்த ஜெல்லி நான் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும் போல சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். இப்பயும் சாப்பிடுவேன். அநியாயத்துக்கு மாடல் இப்படி இருக்க. இங்கே தயிர் சோறு நான் சமைச்சிட்டு
சாப்பிட்றேன், நான் சாப்பிட்டேன், நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு எக்ஸ்பர்ட்டை என்ன நினச்சிங்க? கொஞ்ச நாளாவே மூணார் போகணும், எங்கேயாச்சும் வெளியில் போகணும், ஒரே ஒர்க் ப்ரெஷராக இருந்துச்சு, வெளில போகலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு ஷூட்டுக்காக வந்து இவ்வளோ அருமையான பிளேசஸ்லாம் பார்ப்போன்னு தெரியல. அங்கே ஒரு வீடு இருக்குது, அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த வீடு, அந்த இடம்லாம் அவ்வளோ பார்க்க செம்மையாக இருக்குது. வியூ எப்படி இருக்கு, அந்த வீட்டில் இருக்க மக்களும் அவ்வளோ கைண்ட், என்னோட மாடல்ஸ் எல்லாம் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்களாம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றது. இங்கே பக்கத்தில் போகணும், பக்கத்தில் அந்த ஆறு ஓடுது இல்லையா, அதை பார்க்கும் போல இருந்துச்சு. அந்த வியூவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல அந்த ஆரஞ்சு கலர் பூ விழுந்தது அவ்வளோ அழகாக தெரியுது. இந்த பூ அவ்வளோ கலர்ஃபுல்லாக, ஆரஞ்சு வித்து எல்லோ கலர், ஒரு மாதிரி ஃபயர் கலர் மாதிரி இருக்குது. ஆசையாக இருக்குது இந்த கலரில் காஸ்டியூம் பண்ணணும்னு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ரிவர் அவ்வளோ அழகாக தெரியுது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போகுது பாருங்க. அந்த பூ ஒரு மாதிரி நல்ல வித்தியாசமாக இருக்குது. இன்னும் ஒரு வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. குட்டி அழகா 2 டபுள் டோர் போட்டிருக்கு. மேலே ஒரு டோர், கீழே ஒரு டோர் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. இது அவகோடான்னு நினைக்கிறேன், தெரில என்ன மரம்னு. இது இந்த பந்து காயின்னு சொல்லுவாங்கள்ல, நார்த்தங்காய் மாதிரியே பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி காய் இருக்குது. இதெல்லாம் பயங்கர அழகாக இருக்குது. மழை வேற பெய்யுது. இது காஃபி செடி. இது என்ன மரம்டா? அந்த பெரிய காய் இருக்குது, அவகோடாவா? என்ன பட்டர் ஃப்ரூட், அவகோடா. ஓகே, அது அந்த பெருசு காய் கம்லி நாரங்கா. தேங்க்யூ. நல்லா நனைஞ்சிட்டோம். ஆற்றுல இறங்கலான்னு பார்த்தோம், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு செகண்ட் இல்லைங்க, அவ்வளோ மழை. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நடக்கும்போது வலிக்கி விட்டுரும். அடி பாவி பறந்துட்டாங்க. ஆனா நம்ம கார்த்தியா இதை நம்ம கூப்பிடுறாரு. ஆடல்ன்றது எப்படி ப்ரூஃப் பண்ணாம எடுக்க முடியாது. நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில ஷூட் எடுக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஷூட் இன்னைக்கு முடியல, நைட் ஸ்டே பண்ணி. என்ன நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில பண்ண முடியும்? ஆப்ஷனே இல்லை. இங்க பாரு, ஊறி போய் வந்திருக்க ஜெய்சாக்காவை பாத்தியா? என் வீட்ல நான் நாளைக்கு வேற எனக்கு மதுரையில ஷூட். நான் ஒரு வாரத்துல முடிக்கணும் எல்லா ஷூட்டையும். அடுத்து அவ்வளவுதான். அடுத்து எங்க போறீங்க? ஒரு மாசம் பிஸி. பாலக்காடு இன்டர்நேஷனல் மாடல் அப்படிதான். நாளைக்கு மதியானம் கிளம்பலாம். நாளைக்கு ஷூட் இருக்கு. சத்தியமா 8ஆம் தேதி எனக்கு சேலத்துல மாநாடு, 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம், 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையப்பா. நான் டெல்லியில இருக்கிறேன். நாளைக்கு தான் எனக்கு மேக்கப் இருக்கு. எனக்குமே ஷூட் இருக்கு. ஷூட்டை கேன்சலா? ஷூட் இப்படி மழை கொஞ்சம் மழை பெய்யுது. இருந்துச்சுன்னா ஒரு இது எடுத்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் உள்ள போவோம், ஒரு டீயை போடுவோம். ஐட்டப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு. டேய், இங்க வந்தவே எவன ஷூட்டுக்கு வந்த மாதிரி திக்கி வந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் போவோம், வரும்போது கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். வாவ்,
போயிருக்கலாம்ல ருபீஸ் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து 40 ருபீஸ் போயிடும். இங்கதான் போறோம். மாடல்ஸ் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்காங்க. தேங்க் யூ. ஏய் சூப்பரா இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணு.